கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவன் கிருபை தந்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நேரமும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவாதி தேவன் மறு உத்தரவு கொடுத்து மட்டும் காப்பாற்றி வந்தார். அதற்காக என் தேவனுக்கு நன்றி. ஒவ்வொரு நேரமும் நம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களால் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர் எவ்வளவு பலவிதமான இன்னல்கள் நிமித்தமாய், பலவிதமான போராட்டத்தின் நிமித்தமாய், பலவிதமான வியாதியினால எவ்வளோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் சுகமாய் வைத்திருக்கிறார் என்றால், சுகமாய் தங்க பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் எல்லா நேரமும் நன்றி செலுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஏன்றால் நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தின் நன்மையும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை தருவார். அதில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறவர்களாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய், அவரை சார்ந்திருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். இந்த நாளிலே கூட தேவன் தரையதான வார்த்தை 2 சாமுவேல் 22 அதிகாரம் வசனம் 7, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு. இந்த காலை வேளையிலே கூட நீங்க கூப்பிடுறதான சத்தம் அப்படி செவிகளில் ஏறிட்டு, அதனால் இதுவரைக்கும் நீங்க என்னென்ன விண்ணப்பங்கள்லாம் தேவனுடைய சமூகத்துல வைத்து ஜெபித்தீங்களோ அது எல்லா விண்ணப்பங்களும் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டி விட்டது. தேவனுடைய சமூகத்திலே போய் கிட்டி சேரும் பொழுது தேவாதி தேவன் அதை இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்யும்படியா தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எழுந்தருளி இருக்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் ஏதுவா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமான பதிலை தந்து நன்மையான காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கழிந்த 11 மாதங்களும் எத்தனையோ முறை தேவனை நோக்கி முறையிட்டும் பதில் வராமல் இருந்த எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் சொல்கிறார், நான் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு என்று சொன்னதை போல உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய செவிகளில் ஏறிட்டு. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்றால் எனக்கு உண்டான நெருக்கத்திலே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்பொழுதும், கவலைகள் வரும்பொழுதும், துன்பங்கள் வரும்பொழுதும் நம்ம யாரையும் கூப்பிடாதபடி தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். தேவனே, என்னுடைய நெருக்கத்தின் பாதையில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்றால் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே, இந்த நெருக்கம் எனக்கு ஒரு ஆபத்தை போல இருக்கிறது என்று சொல்லி தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் ஆண்டவர் உங்களுக்கு கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கேட்டு உங்களுக்கு பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார், அவர் நமக்கு அருகில இருக்கிறார். அருகில இருக்கிற தேவன் தான் சொல்கிறார், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் இதெல்லாம் கால தாமதமாகி பதில் வராமல் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் பதிலை தரும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதா. அதனால் இந்த காலவேளை தேவனே, என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்க செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி. என்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் உம்முடைய சன்னதியில எட்டினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே ஒரு மாறுதல்களை தந்து, ஒரு மாற்றத்தை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். என்றால் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவர் செவிகளில் போய் ஏறிட்டு, அதனால் நீங்க இதுவரைக்கும் கூப்பிட்ட சத்தங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலாக இந்த நாள் தேவன் உங்களுக்கு பதிலை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதபடி தைரியமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையை செய்வார். ஆமென். இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் எடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் என் தேவன் செவி சாய்த்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றியப்பா. என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு என்ற பிரகாரம் எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. கேட்ட தேவன் இந்த நாளிலே பதிலை தந்து ஆசீர்வாதத்தை தந்து நினைத்த காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள், தாமதமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பா ஒரு முடிவை தந்து ஆசீர்வதிப்பீராக. பலகீனங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஓடி போக
எழும்பத்தக்கதான கிருபை தாங்க. என்றால் என் கூப்பிடுதலின் சத்தம் உடைய செவிகளில் ஏறிட்டு என்று சொன்னதை போல என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நீங்க மறு உத்தரவு கொடுத்து விட்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி. கூடவே இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எந்த ஒரு ஆபத்து வராதபடி கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.